ஸோ ஜெஹானா பத்தி நீங்க திருப்பி ரீகேப் பண்ணீங்களா? பாத்தீங்களா? ஆனா நான் எழுதுனதை பார்த்தேன். ஓகே லிங்க் ஓகே ஆமா. இது கிளாஸ் பார்க்கல. சரிப்பா. இது நோட்ஸ் மட்டும் நான் எழுதின நோட்ஸ் வச்சு பார்த்தேன். ஓகே, நீங்க எழுதுன நோட்ஸ் பார்த்துருக்கீங்க. ஓகே ஓகே ஆமா. சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இந்த நரகம் சொல்ற அந்த கான்செப்ட் வந்து எப்படி நுழைஞ்சது அதெல்லாம் நம்ம லைட்டா பார்த்தோம். ஆனா இதுக்கான ரீசன் என்னதுன்னா, ஒரு பிலாசபர் ஒருத்தர் வந்து கிரீக் பிலாசபர் சொல்லி பார்க்குறோம். இன்ட்ரோடியூஸ் ஓகே, கிரீக் பிலாசபர், அவர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. ஓகே, பிளாட்டோன்னு சொல்லி ஒருத்தர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரகம் சொல்ற அந்த கான்செப்டை வந்து என்ன பண்ணாருன்னா உள்ள நுழைச்சார் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்ற அந்த கான்செப்டே இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மதத்தின் கோட்பாடு. ஓகே, அது ஸ்ப்ரெட் ஆச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, செஞ்சுரி 8ஆம் நூற்றாண்டு ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக தெளிவாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது 4ஆம் நூற்றாண்டுலேருந்து. ஓகே, பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகேவா? செத்து போனதுக்கு பிறகு வந்து ஆஃப்டர் லைஃப், மருத்துவர்களுக்கு பிறகு என்ன நடக்கும், என்ன, ஓகே, அவங்க எங்கே போகிறாங்க, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோ சொல்லி எழுதியிருக்காரு. இவர் ஏன் இது கொண்டு வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நரகம் சொல்கிற கான்செப்டை வந்து மக்களுக்கு வந்து பயம் இல்லைன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க. அப்போ பயத்தை கொண்டு வரணும்னா நரகம் சொல்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து இருந்தது. ஓகே, இந்த கான்செப்ட். அப்புறம் லேட்டரா என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் எப்போ அந்த கிரேக்கர்கள் ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினாங்களோ அவங்களுடைய கலாச்சாரத்தையும் இதையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். இது எப்படி வந்து ரோமன் கேத்தலிக் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க. ஓகே, எல்லாம் அந்த ஹிந்துஸ் கல்ச்சர் மாதிரியே இருக்கும் சொல்லுவாங்க, சிலை வழிபாடு அதெல்லாமே. ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு இருந்தாலும் பொட்டு வந்து அவங்க கல்ச்சரில் வைக்க மாட்டாங்க. யூஎஸ்ல இருக்கவங்க ரோமன் கேத்தலிக்லாம், ஓகே, இங்கே இருக்க ரோமன் கேத்தலிக்லாம் அந்த அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மதம் அந்த அவங்களுடைய போதனைகளையும் வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரீசனு. ஓகே, சரி. நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா இப்போ வர பைபிள்ல நிறைய பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் நரகம் சொல்ற அந்த இதே வார்த்தையும் இல்லை. அதே நேரத்தில் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்ற அந்த பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரோத்ரஹாம், ஹெல்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்னு சொல்லி வார்த்தையே இல்லை. இதெல்லாம் ஹெல்லனிஸ்டிக் இது. ஓகே, கிரேக்கர்கள் பற்றி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே வந்து வரல சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய பைபிள்ல பார்த்தீங்கன்னா அந்த நரகம் சொல்ற வார்த்தையே வந்து இல்லாம தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ரோத்ரஹாம், ஸோ இந்த லிஸ்ட் ஒன்று நான் இங்க போடுறேன். ஓகே, ஸோ இந்த பைபிள் இந்த எல்லா பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே இல்லை. ஸோ ரோத்ரஹாம், ஜூயிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி பைபிள், கண்டது டைலாக் சொல்ற இந்த மாதிரி எல்லா பைபிள்லையுமே வந்து தனக்கு சொல்ற யூதர்களுடைய பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நரகம் சொல்ற அந்த வார்த்தை பழைய ஏற்பாடுலயே இல்லை சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு சொல்ற அந்த ரோத்ரஹாமா இருக்கட்டும், நியூ டெஸ்ட்மென்ட் இந்த பைபிளாக இருக்கட்டும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா
சரி நியூ டெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்கிற வார்த்தையே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா மொத்தம் 4 வார்த்தையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஷியோலு, கெஹேனா, ஹேடஸ், சாரி ஷியோலு, ஹேடஸு, கெஹேனா, அப்புறம் தாட்டரு சொல்கிற இந்த 4 வார்த்தையை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இது ஒரு ரீகேப் தான் நம்ம பண்ணுது. இப்போ தான் நம்ம வந்து அடுத்த இது பண்ணலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஐஸ்வர்யவான் லாசரஸ்க்கு போகலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்சிட்ட பிறகு நான் கேள்வி क्वेश्चन பண்றேன். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றான். ஓகே, படிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட கேள்வி. இது மோஸ்டா வந்து உலகத்துல இருக்க சபைகள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னமா இதை வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆத்மா சரியான கான்செப்ட் படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா தான் அங்க போகும். ஆத்மா வந்து நான் ஒரு சைடு கேட்டதை சொல்லணும், இன்னும் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் அப்படின்னு இருக்குது. அதுல ஆபிரகாம் இருக்கிறாரு, இவங்க வந்து இவர் ஐஸ்வர்யவான் கீழே இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குரிய கேப் இருக்கு, இங்க இருந்து யாரும் அங்க வர முடியாதுன்னு சொல்லி. ஓகே, பரவாயில்ல கிடையாது, இது பாதாளத்திலே வந்து பாதாளத்திலே 2 பிரிவு அப்படி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வேதனை அடையிற இடம், வேதனை இது பண்ற இடம். ஆமா 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 சொல்லி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்க புதுசா. ஆனா முன்னாடி இருக்க கான்செப்ட் வந்து பரலோகம், நரகம். நரகம், ஆமா, அந்த மாதிரியே வந்து மோசம் சொல்லுவாங்கன்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? சரி, இப்போ இங்க வந்து ஐஸ்வர்யவான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சான்னு சொல்லி போட்டிருக்கா? இல்ல, போடல. லாசரு வந்து ஏதாவது நல்லது செஞ்சான்னு சொல்லி போட்டிருக்கா? இல்ல, அதுவும் போடல. ஐஸ்வர்யா நல்லா சந்தோஷமா வாழ்ந்தான், லாசரு பிச்சை எடுத்திருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆமா ஆமா, இதான் டிஃபரன்ஸ் நான் பார்க்கணும். ஓகேவா? ஆமா, ஃபர்ஸ்ட் அது நம்ம பாயிண்ட் பாயிண்டா எழுதலாம். அப்படின்னாலுமே ஒரு கான்ட்ரடிக்ஷனல் கொஸ்டின் இருக்கலாம். நான் இங்கே கஷ்டப்பட்டா அங்க நல்லா இருக்கலாம், இங்க நல்லா இருந்தா அங்க கஷ்டப்படணுமா அப்படிங்கிற இதுவும் வந்துருது. ஆமா, இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ரிச் மேன் வச்சுக்கலாம், லாசரஸ் வச்சுக்கலாம். இவன் வந்து
பணக்காரன். ஆமா. அவன் என்ன போட்டிருந்தான் ட்ரெஸ்? ரத்தாம்பரம் வெளியேற பெற்ற வஸ்திரம். ஓகே. காஸ்ட்லி ட்ரெஸ். இவன் தரித்திரன், பருக்கள் நிறைந்தவனா இருந்தான். அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஓகே. இல்ல. ஓகே. ஸோ இவன் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்தான் பயங்கரமா. ஆமா. அனுதினமும் சம்பிரமமா இருந்தான். அப்புறம் இவன்கிட்ட சாப்பாடே இல்லை. இல்ல. ஓகே. இவன் சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து மேஜில இருந்து வர விழுற அந்த சாப்பாடு கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு. அதான் அந்த பணக்காரனுடைய வீட்டுல இருந்து ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா சொல்றான். இவன் வந்து சாப்பிட்டு இருந்தான். சரி, அடுத்தபடியா நம்ம என்ன பாக்குறோம்? ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. அடுத்து இவன் வந்து பாதாளத்துல இருக்கான். பாதாளம் போயிடுறான். இவன் வந்து ஆபிரகாமோட மடியில தேவதூதரால் ஆபிரகாம் மடிக்கு போயிடுறான். ஓகேவா? ஆமா. இப்போ வந்து என்ன நடக்குது அடுத்தது சொல்லுங்க. அடுத்து வந்து இவரு ஐஸ்வர்யவான் பேசுறாரு. தகப்பன் ஆபிரகாம், எனக்கு நீர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யா என்ன சொல்றாரு? தகப்பனாகி ஆபிரகாமே. ஃபாதர் ஆபிரகாம். ஓகே. தண்ணியை எனக்கு கொடுங்க சொல்லி சொல்றாரு. ஆமா. வேதனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வாட்டர் கேக்குறேன். தண்ணி துணியை கொடுங்க சொல்லி சொல்றாரு. அடுத்தது அடுத்து ஆபிரகாம் உடைய டாக் வருது. அது சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? மகனே, ஆபிரகாம் வந்து ரிச் மேன். மகனே, நீ பூமியில உயிரோடு காலம் நன்மைகளை அனுபவித்தாய். இவனோ வந்து தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேய்ச்சப்படுகிறான், நீதே வேதனைப்படுகிறான். இப்பொழுது you are alive. Now you suffer is good condition. Okay, அடுத்து. ஓகே. அது மாத்திரமல்ல, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கும் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வர மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பிளவு உண்டாயிருக்கு. ஓகே, ஒரு வேலி. ஓகே. ரெண்டு பேருக்கு நடுவில் வராதபடிக்கு பிளவு இருக்கு. ஓகே, பள்ளம். ஓகே, சரி, அடுத்தது. இது ரிச்மன் கேட்குறான், அப்படின்னா எனக்கு 5 பேர் சகோதரர் இருக்காங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீர் அவன் போய் அவர்களுக்கு சாட்சி அறிவிக்கட்டும். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க சொல்றான். ஆமா. அடுத்தது அதுக்கு ஆபிரகாம் அவனை நோக்கி, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். ஆமா. அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவ்விடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான்.
they will repent. Okay. மருத்துவர் வந்து போனாங்கன்னா மணந்திருப்பார்கள் அப்படிங்கிறது அவனோட இது. ஆமா. அடுத்தது மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கலன்னா மரித்தோரிலிருந்து எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அதான் if they does not obey, they will not obey even some Christ from death. ஓகே, இதெல்லாமே யாருக்கு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு சொல்றாங்க. சரி, அவ்வளோதான் சொல்ல முடியுதா? முடியுது. ஆமா. ஓகே, சரி. இப்போ இதை நீங்க இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். பிரிச்சதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ரெண்டு விதமான லைஃப் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு விதமான லைஃப் மாதிரி தெரியுது. ஒருத்தர் இங்க கஷ்டப்படுறாரு, இங்க ஒருத்தர் ரொம்ப சம்பூர்ணமா வாழ்றாரு. ஓகே, முக்கியமா நம்ம பார்க்கறது என்னன்னா தகப்பனாகி ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்றாரு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? குமாரனே, மகனே. மகனே. ஆமா சொல்றாரு. அதே மாதிரி மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி மோசேயும் தீர்க்கதரிசியும் அவங்களுக்கு ஒபே பண்ண கீழ்ப்படி சொல்லு. ஆமா ஆமா. அப்ப மோசேயும் தீர்க்கதரிசியும் யாருக்கு கொடுத்தாங்க தேவனை? யூதர்களுக்கு. யூதர்களுக்கு. அப்ப இந்த ரிச் மேனை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம யூதன் போட்டுடலாமா? ஆமா. ஓகே ஓகே. ஆமா. லாசரஸ் யாரு? யூதர் அல்லாதவன் இருக்கான். ஆமா. அது எப்படி சொல்லலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, வேணா நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். இங்க நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன படிச்சோம்? லாசரஸ் உடைய சாரி ஐஸ்வர்யனுடைய வீட்டுல இருக்கிற சாப்பாட்டை வந்து என்ன பண்றான்? சாப்பிட ஆசையா இருந்தான். ஆமா. மேஜையில இருந்து விழுற சாப்பாடு துணிக்கைகளை சாப்பிட்டான். இதே விஷயம் அப்ப வந்து அந்த தீரு சீதோன் பக்கத்துல வர்ற ஒரு கானானிய ஸ்திரீ. கரெக்ட். படிக்கலாமா அந்த வசனத்தை? மத்தேயு 22ல வரணும். ஆமா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ல இருந்து இருக்கு. படிக்கவானே? படிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டான். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஓகேவா? அப்ப என்னன்னு நம்ம பாக்குறோம்னா வந்து லாசரஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள். ஆமா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூதர்களுக்கு வர அந்த ஆசீர்வாதத்துல கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சமா துணிக்கை மாதிரி வந்து இவங்களுக்கு கிடைச்சது சொல்லி கிடைச்சிருக்கும். அவங்க கிட்ட போய் பேசுறதுனால, அவங்களுடைய கலாச்சாரத்தை ஒத்துக்கிறதுனால, எக்ஸாம்பிள் சொன்னா நகோமி, ரூத், ஓகேவா, இல்லைன்னா வந்து ராகாப், ஓகே, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஈவன் வந்து அந்த தாவீது வந்து ஒருத்தனை வந்து சாவடிச்சிருவாங்கல்ல, உரியா மனைவி, அவனும் பாத்தீங்கன்னா ஒரு வேற இதுதான். ஆனா என்ன பண்றேன்னா யூதர்கள் கூட சேர்ந்துக்கிட்டான். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி கீதோனியர்கள். ஓகே ஓகே. என்னதுன்னா உங்களை தேவன் ஆசீர்வச்சிருக்காருன்னா, அப்ப நான் என்ன பண்றேன், உங்களோட நான் என்ன பண்றேன், சேர்றேன். எனக்கு ஆசீர்வாதம் வரும்ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சொல்றதுதான் வந்து இங்க பாக்குறோம். அப்ப தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா சும்மா பாக்கலாம் நம்ம.
எங்கன்னா உபாகமம் டியூட்ரானமி 7:15. சொல்லவானே ஆ உபாகமம் 7:15. 7:15 தானே? ஆமாமா 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஓகே, உன் அப்போ தேவனாய ஒரு நோய் என்ன பண்ண போறது கிடையாதுதான் உன் மேல வரப்போறது கிடையாது. வர்றது கிடையாது. தேவன் என்ன பண்றாரு, ஃபுல்லா பாதுகாக்கிற சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? அப்படியே 13 படிங்க ஃபுல்லாவே. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணையிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, தேவன் வந்து பயங்கரமான ஆசீர்வாதத்தை யார் கொடுத்திருக்காரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 20 படிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். ஓகே, பாதி குறைவான வயசுல சாவறதா இருக்கட்டும், எதுவுமே இல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னதுன்னா வந்து ஒரு தூதனை என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அவங்க முன்னாடி அனுப்புறாரு. இந்த மாதிரி எந்த தேசத்துக்காவது காமிச்சிருக்காரா? இல்ல. ஓகே, அந்த தூதனோட பேர் என்னது? பேர் சொல்லப்படல. இல்ல, கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10 வரும். இல்ல, அந்த தூதனோட பேர் வந்து தானியேல் 12ஆம் அதிகாரத்துல இருக்கும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி போட்டிருக்கு மிகாவேல். அது வேணா நம்ம வேற டிரான்ஸ்லேஷன்ல படிக்கலாம். ஓகே, தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்தில் எனக்கு கொஞ்சம் அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை. அது ஓகே இருக்கட்டும். என்னதுன்னா அக்காலத்திலே உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான. ஓகே, தலைமை காவலன். அங்க தேவன் என்ன பண்றாரு, ஒருத்தர் அனுப்புறாரு பயங்கரமான ஏஞ்சல.
ஓகே. ஓகேவா? ஆமா. அவர் பேர் என்னதான் மிக்காயிலா. ஓகே, இது ஓகே. நான் வேற வேற இதுல கூட பார்க்கலாம். ERD. ஓகே, ஆ. படிங்க. ஆனா கொஞ்சம் கீழ எழுதுங்க. தரிசனத்தில் அந்த நேரத்தில் ஆ, பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழுந்து அதிபதியாகிய மிகாயேல் மிகாவேல் தூதன். தூதன் எழுந்து நிற்பான். ஸோ மிகாவேல் உன் யூத ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு பொறுப்பானவன். பொறுப்பானவன். ஓகே. புரியுதா? ஓகே. பொறுப்பானவன்னா என்னது? காட் வந்து ஆரம்பத்துல எக்ஸோடஸ்ல யாத்திராகமத்துல வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாரு ஒருத்தர்கிட்ட, ஒரு தூதன் ஆமா. உங்களுடைய தூதனுக்கு. அனுப்ப சொல்லிட்டு. அது பொறுப்பான தூதன் யாருன்னா மிகாயலா. யார் அந்த மிகாவேல். தூதன் சொல்லி கொடுத்தா? ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம்னா, தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. மற்ற ஜனங்கள் ஆமா. யாருக்குமே இல்லை. ஓகே, ஆமா. மற்ற ஜனங்கள்லாம் ஆமா. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பத்தி பயந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ம். படிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 10:2. ஓ. 1-2 படிக்கலாம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். வருஷம் படிக்கணுமாண்ணே? போதும். ஏன்னா இங்க நான் பாக்குறேன்னா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பத்தி சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்க, கல்லும் மண்ணும் வணங்குற மக்களா இருக்காங்க, ஆமா. ஞானம் இல்ல, அறிவு இல்ல சொல்லி சொல்றாங்க. ஆனா என்னதுன்னா, ஒரு வானத்தில் நடக்கிற நட்சத்திரங்கள்ல நடக்கிற அந்த காரியங்கள் கூட என்ன பண்ணாங்க பார்த்து என்ன பண்ணாங்க பயப்படுறாங்களாம். அதனால நிறைய இதுல பாத்தீங்கன்னா கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் மூனு, நியூ மூனு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளில போக கூடாது, இது நடக்கக்கூடாது. 6 மணி ஆச்சுன்னா வந்து இதாயிடும், 7:30 இது சொல்லி ராகு காலம், யமகண்டம் சொல்லி நிறைய காரியங்களை வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி போடுவோம். ஸோ அவங்க கல்ச்சரே என்னதுன்னா வந்து எல்லாத்தையும் பத்தி பயப்படுறது, இதாயிடும் சொல்லிட்டு. ஆனா இங்க காட் நான் சொல்றேன், எதை பத்தி நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா யாரு உங்க கூட இருக்கா? தேவன் இருக்காரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. ஓகே, அது அந்த மாதிரி விஷயம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதனால தான் அப்படியாச்சோ, அதனால தான் அப்படியாச்சோ சொல்லி அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு சென்டிமெண்ட்லயே இருக்காங்க சொல்லி பார்க்குறோம், ஒரு யோசனையிலேயே இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம பேக் டு லூக்கா வரலாம். ஓகே, இங்க என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையில தான் இருந்தாங்க. அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவங்க எல்லாமே நோய்கள் கிடையாது, பருக்கள் கிடையாது. யாராவது நோய் வந்துச்சுன்னா, யாராவது கண்ணு தெரியலன்னா அவங்க பிறவி அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வருது. மற்றபடி இல்லைன்னா அவங்களுக்கு நோய் காட் என்ன ஆசீர்வாதம் அப்படி தான் கொடுத்துருந்தாரு மோசே கிட்ட. ஓகேவா? உபாகமமா இருக்கட்டும், இல்லைன்னா யாத்திராகமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்ன போட்டுருக்குன்னா ஏதாவது தப்பு செஞ்சாதான் உங்களுக்கு தண்டனை வரும். ஓகே, இல்லைன்னா அது கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை இது பண்ண கூட இது இவன் செய்த பாவமா, இன்னும் முன்னோர்கள் செஞ்ச பாவமா சொல்லிட்டு பாவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அது தேவனோட மகிமைக்காக வந்துச்சு. ஆனா இங்க பார்க்கும்போது ஏழைகளுக்கு மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாதுகாப்பே கிடையாது. எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க பசங்க இருக்காங்க, 2 பேர் வளர்க்குறீங்க. ஓகேவா? குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா பாதுகாப்பும் செய்வீங்க. கூட்டு வரதா இருக்கட்டும், கை பிடிச்சிட்டே போவீங்க. ஆனா ஒருத்தவங்க வந்து அனாதையா ஒரு பசங்க வந்து ரோட்ல இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? யார் வேணா எப்ப வேணா கூட்டு போயிடலாம், அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரிச் மேன். இப்போ உங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருப்பாங்க, நல்ல ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க, எங்க அம்மா அப்பா பார்த்து ஒரு சூழ்நிலையில. ஓகேவா? ஆனா மத்தவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏதாவது கொடுப்பாங்களா அவங்க, இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா சொல்லி எதிர்பார்க்கிற நிலைமை தான் இருக்கு சொல்லி இல்ல. ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இது புறஜாதி மக்களை குறிக்கிறதா இருக்கு, இது யூதர்களை குறிக்கிறதா இருக்கு. அது வேற இல்லாம இவங்க 2 பேரும் இறக்குறாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் மாறுது. ஓகே, என்னன்னா யூதர்களுக்கு வந்து இருந்த ஃபேவர்
வந்து யார்கிட்ட போகுது பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் கிட்ட போகுது. புரஜாதி மக்கள் கிட்ட தேவன் விலகின தேவன் வந்து அவங்க கிட்ட திரும்புறாரு சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த ஃபேவர் வந்து ட்விஸ்ட் ஆகுது. ட்விஸ்ட் ஆன உடனே அது எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவுல பெரிய பிளவு இருக்கு. ஓகே, பிளவே யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் தான். விசுவாசிக்கிறவங்க கிரைஸ்ட, விசுவாசிக்காதவங்க ஓகே ஓகே ஆமா. ஓகே, இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து கிறிஸ்து விசுவாசிக்கல. ஆமா ஆமா. ஓகேவா? ஆனா வந்து கிறிஸ்து விசுவாசிக்கிற இவங்க வந்துடுறாங்க, உள்ள என்டர் ஆயிடுறாங்க. எது? ஆபிரகாமின் புத்திரரா மாறிடுறாங்க. ஓகே ஓகே. இதுதான் நம்ம வந்து வசனத்துல அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க அந்த பாயிண்ட். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே. எழுதிட்டீங்களா? ஓகேண்ணே. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து ஐஸ்வர்யன் லாசரஸ்ல வந்து லிட்டரலாக நம்ம எடுத்தோம்னா வந்து பணக்காரங்க எல்லாமே எங்கே போகணும்? இதுக்கு பாதாளத்துக்கு போகணும். ஏழைகள் எல்லாருமே என்ன எங்கே போகணும்? பரலத்துக்கு போகிறாங்க. ஆபிரகாம் மடிக்கு போயிருக்காங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களா விசுவாசிக்கலையா எல்லாம் கிடையாது, எல்லாருமே போயிடணும். ஓகே, அதான் ரூல். ஓகேவா? ஆனால் இது ஆழமாக நம்ம பார்த்தா தான் தெரியுது, பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, என்னதுன்னா தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம், ரெண்டுத்தையுமே பிரிக்கும் போது
தகப்பனே சொல்லி சொல்றது யாருன்னா அந்த பணக்காரன். ஓகே, ஐஸ்வர்யா. ஆமா. ஐஸ்வர்யா. அதே மாதிரி மகனே சொல்லி சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அந்த ஐஸ்வர்யன் தான் சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கூப்பிடுறாரு. ஏன் அந்த லாசரஸை வந்து சொல்லவே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து யூதர்கள் சொல்றது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். சரி, இன்னொன்று வசனத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்கான ஆழமான பாட்டுல போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எப்படி நம்ம யூதர்கள் சொல்லி கன்ஃபார்ம் பண்றோம்னா 2 விஷயத்துல கன்ஃபார்ம் பண்றோம். ஒன்னு தகப்பனே குமாரனே சொல்லி சொல்றதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இன்னொன்னு மோசேவும் தீர்க்கதரிசிகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஆமா ஆமா. இதை வச்சுதான் இவங்க வந்து யூதர்கள் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா? சொன்ன இதுல க்ளூஸ் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து கொலை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தடயத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஓமையை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஓகேவா? ஓகே. அப்ப பார்க்கும்போது அப்ப மோசேயோ தீர்க்கதரிசியும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம புரிதல் கரெக்டா இருக்கா இல்லையா சொல்லி நம்ம செக் பண்றோம். ஓகேவா? இப்போ என்னதுன்னா இன்னொன்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்களே சொல்லி சொல்றாரு. 5 சகோதரர்கள் யாரு சொல்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவருக்கு இருக்கிற 5 சகோதரர்கள் யாரு? இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சாலமன் டைம்ல பாத்தீங்கன்னா ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? என்னதுன்னா ஜெரோபியாம் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெரோபியாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 கோத்திரமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் என்னதுன்னா யூதா, பெஞ்சமின் சொல்ற 2 கோத்திரம். அந்த பெஞ்சமின் கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப குட்டியான கூட்டம் அது. ஓகே, அது சவுல் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு தப்பு பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா மத்த 11 கோத்திரமும் வந்து போட்டு அடிச்சு காலி பண்ணுவாங்க. அதனாலதான் சவுலை சூஸ் பண்ணும்போது சவுல் சொல்லுவாரு நான் ரொம்ப எளிமையான ஒரு கோத்திரத்துல இருந்து வந்தவனே சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? அந்த நிகழ்வுகள் ராஜாவாங்க. ஸோ அங்க என்னதுன்னா மோஸ்டா அவங்களை ஏன் வந்து இப்போ கூட யூதர்கள் சொல்லி சொல்றோம்னா அது யூதா மக்கள் தான் அதிகமா இருக்கிறதுனால யூதர்கள் சொல்லி யூதா கோத்திரம் அதிகமா இருக்கிறதுனால யூதர்கள். ஓகேவா? அப்போ என்ன எனக்கு 5 சகோதரர்கள் சொல்லி சொல்லும்போது யாருக்கு 5 சகோதரர்கள்? அப்ப யூதாவுக்கு 5 சகோதரர்கள் இருந்தாங்களா இல்லையா சொல்லிதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எனக்கு 5 சகோதரர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ யாருக்கு? அப்போ பார்க்கும்போது வேணா படிக்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். ஓகே, யோசி. ஆமா. அப்போ லேயாளுக்கு வந்து எத்தனை பசங்க? 6 பேர். 6 பேர்ல யூதாவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் எத்தனை பேர்? 5 பேர். ஆமா, 5 சகோதரர்கள். ஓகேவா? ஆமா, 5 சகோதரர். ஓகே. அப்போ ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து அந்த இஸ்ரேல் கூட்டத்தாரை வந்து நம்ம பாக்குறோம், அது பணக்காரங்க சொல்லிட்டு. அதுவே ஸ்பெசிஃபிக்கா யாருன்னு சொல்லி கோட் பண்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லி பாத்தீங்கன்னா 5 சகோதரர் சொல்லி கோட் பண்ணும்போது அது யூதாவை கோட் பண்றது சொல்லி பாக்குறோம். ஓகே. ஓகேவா? லேயாளுடைய குமாரர்கள் அந்த வம்சப்படி. அந்த இதன்படி நம்ம 6 பேர் இருக்காங்க. அது 6 பேர் பாத்தீங்கன்னா 5 சகோதரர்கள் இருக்காங்க. ஆனா அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு 5 சகோதரர் சொல்லும்போது அது எனக்குன்னு சொன்னவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா யூதா சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து புரிய வருது. ஓகே. அப்ப இந்த ஐஸ்வர்யா சொல்றது யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு சொன்ன ஆள் யாரு? யூதா தான். ஐஸ்வர்யன் யாரை குறிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதா. ஓகே. சொல்லி பாத்தோம். ஓகேவா? நம்ம யூதா. ஓகே. அப்போ நம்ம இதுக்கான பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? யார் அப்போ இதுக்கான டீடைல் நம்ம போகலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து இது புறஜாதி மக்களை குறிக்க சொல்லி நம்ம வந்து அந்த கானான ஸ்திரீ அந்த மேஜில இருந்து விழும் துணிக்கையை சாப்பிடுவாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இது வசனத்து மூலமா நம்ம ரெண்டு வசனத்து மூலமா பார்க்கலாம். ஒன்னு வந்து லூக்கா 13ஆம் அதிகாரம். ஓகே, அதுல வந்து 29ஆம் வசனம் படிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். கிழக்கு மேற்கு தெற்கு இங்க இருந்தெல்லாம் வந்து
ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். இதே இது மத்தேயு வாங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம். அதுல 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க, இல்ல 1ல இருந்தே படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா கல்யாணத்துக்கு கூப்பிட்டவங்க யாரு? இன்விடேஷன் கொடுத்தது ஒரு மக்களுக்கு, ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, ஒவ்வொரு ரீசன் சொல்லிடுறாங்க. ஆமா. அப்போ இது யார சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை. ஓகே. அப்போ ரோட்ல இருக்கவங்க என்ன பண்ணுங்க, கூட்டு வாங்க சொல்லி சொல்றாங்க. ஆமா. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பந்தியில வந்து சாப்பிடுறாங்க சொல்லி பார்க்கிறோம், ஓகேவா? அது பந்தி வந்து நிரம்பிடுது சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம இந்த போமையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் ஒருத்தங்க, ஆனா உள்ள வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதே விஷயத்த வந்து இன்னொரு இடத்துல கூட படிக்கலாம். ஓகே, எங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ வென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? அவங்களுக்கு தான் வர வேண்டியது ராஜ்யம். ஆமா. யாரு? இஸ்ரேல் மக்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு வந்த நிலை வேற யாருக்கும் வரல சொல்றாரு. வந்து ஃபுல்லா சரி, ராஜ்யத்தின் புத்திரர் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தான். அவங்க தான் தேவன் வந்து ஆபிரகாம் மூலமா தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபேவர் அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுச்சு, பிரஜாதி மக்கள் கிட்ட வந்துச்சு. ஆமா, ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், இந்த யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஏத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்திருக்காது அழைப்பு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, நம்மளுக்கு வந்திருக்காது இந்த வாய்ப்பு. ஓகேவா? இந்த வாய்ப்புனா இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா இந்த அவர் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன வருது, எல்லா வித பரலோக அழைப்பு, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வருது. அப்ப எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு போயிருக்கும்? இஸ்ரேலுக்கு போயிருக்கும், இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கே போயிருக்கும். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஈஸியா, அவங்களுக்கு கஷ்டமா? அவங்களுக்கு ஈஸி தான். சூப்பர்ல. என்னன்னா ஏற்கனவே அதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மிலிட்டரி அப்பா இருக்காங்க, ஓகேவா? அவங்க வீட்டுல வந்து ஒரு பையன் வந்து இருக்கான். அவங்க பையனையும் வந்து என்ன பண்றாங்கன்னா மிலிட்டரியில சேர்க்கலாம் சொல்லி நினைக்கிறாங்க, ஓகேவா? அப்ப வந்து அவங்க
அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் யார் கொடுப்பா? அவங்க அப்பா. அவங்க அப்பாவே கொடுத்துருவாங்க. ஆமா. அவங்க அப்பாவே கொடுத்துருவாங்க. இப்ப அது வந்து ஈஸியா இருக்குமா அந்த அது பையன் வந்து கஷ்டமா மிலிட்டரியில சேர்றதுக்கு? அவனுக்கு அந்த டைம்ல ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல ட்ரைனிங்லாம் கஷ்டமா இருக்குன்னு தவிர உள்ள போகும்போது அவருக்கு ரொம்ப ஈஸி. நான் அப்பாவே ஈஸியா எல்லாம் இருக்கும். சொல்லி இப்போ ஒரு கொடுத்துருவாங்க. ஒரு பையன் வந்து ட்ரைனிங்கே போல, எதுவுமே பண்ணவே இல்ல. ஓகே, சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ட்ரைனிங்கே கொடுக்கவே இல்ல. ஓகேவா? திடீர்னு வந்து அவன் வந்து என்ன ஆகுறான்னா என்டர் ஆகுறான். அது செம்ம கஷ்டமா இருக்கும். பயங்கர டஃப்பா இருக்கும். ஃபெயில் ஆயிடுவான். ஓகேவா? செம கஷ்டமா இருக்கும். இப்போ என்னதுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டட். அவங்க வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா அவங்கள வந்து இல்ல பவுல் என்ன பேசுறாருன்னா அவங்கள வந்து அவங்க கல்டிவேட்டட் ஒலிவ மரம். ரோமன்ஸ் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, படிங்க வேணா 11ல இருந்து. 11 இருந்தானே. ஆமா ஆமா. இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாத்தீங்களா, அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இந்த விஷயம் என்ன நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து டைம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாருன்னா இஸ்ரேல் மக்களுக்காக தான் வந்தாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணது வந்து பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ண உடனேதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கில இருந்து மற்றவங்க எல்லாருமே வராங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரர்களும் புறமான இருளில் தள்ளப்படுகிறார்கள். ஓகேவா? அந்த விஷயத்தை தான் பவுல் என்ன பண்றாருன்னா தெளிவா எழுதுறாரு. ரோமர்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு படிங்க. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய குறைவு வந்து அவங்களுடைய மீறுதல் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யமா இருந்ததுன்னா அப்ப உண்மையிலேயே அவங்க இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்றதா என்ன நடந்திருக்கும்? இன்னும் பயங்கரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இல்ல அவங்க சொல்லுவாங்க பாருங்க அடுத்தது. ஓகே, 13 இல்ல 13 அத படிங்க. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். இனத்தார் யாரு? யூதர்கள். ஆமா. அவருடைய இனத்தார், பவுலுடைய இனத்தார் யாருன்னா யூதர்கள் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட சொல்றது மூலமா அவங்க என்ன ஆகுறாங்க, கொஞ்சமாச்சும் வைராக்கியம் வந்து நான் ஓகே நானும் தெரிஞ்சுக்கிறேன், கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறேன் சொல்லி வந்தா நல்லா இருக்கு சொல்லி நினைக்கிறாரு. நல்லா இருக்கு சொல்லி ஆசைப்படுறாரு. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவா? என்ன ஆச்சுன்னா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, சப்போஸ் வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டிருந்தாங்கன்னா அப்பயே ஓகே என்ன இருக்குன்னா தேவன் ராஜ்யம் அப்பயே வந்துருக்கும். ஓகே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்பயே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வந்திருக்கும், ராஜ்யம் வந்துரும், ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துரும். ஏன்னா 2ஆம் வருகை இது நம்ம இப்ப 2ஆம் வருகைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே என்ன இருக்கும்? அப்பவே வருகை வந்திருக்கும். ஆமா. ஓகே. இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு வந்து அந்த கடினமான இருதயத்தை வந்து தேவன் உண்டு பண்ணி புறஜாதி மக்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வர்றதுக்காக வந்து பண்ணிருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஓகேவா? இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. அப்ப என்னதுன்னா அவங்க வந்து தேவன் வந்து நீக்கிட்டு புறஜாதி மக்கள் என்ன பண்றாருன்னா உள்ள கொண்டு வர்றாரு. அந்த ஓமை தான் என்னதுன்னா ஐஸ்வர்யான் லாசருஸான ஓமை. இத சாத்தான் எந்த அளவுக்கு புரட்டி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது மோட்சம் நரகம் சொல்லி மரணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி சொல்லி பேசி எல்லாத்தையும். ஆனா எவ்வளவு தெளிவா ஒண்ணு நம்ம படிக்கும் போது தெரிய வருது. சரி, அப்படியே இதை படிக்கலாம் என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே.
ம். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். என்ன சொல்றாரு? நான் வேறு ஆ யாருது? ஆபிரகாம். ஆபிரகாமோட அவர்தான். பசங்க ஆமா. யாரு? ஒரிஜினல் பசங்க யாரு? அவங்க தான். இஸ்ரவேலர்கள். அவங்கதான் இஸ்ரவேல் இஸ்ரவேல் தான். தான். நீ என்ன ஆமா. பண்ணப்பட்டிருக்க? அவங்கள அந்த அந்த கிளைகள உடைச்சிட்டு அந்த உன்னைய இடத்துல வந்து ஒட்ட அங்க வச்சிருக்கோம். வச்சிருக்காங்க. ஒட்ட வச்சிருக்காங்க. ஆமா, நீ ஒட்ட வச்சுக்கப்பட்ட மரம். ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா. ஆரம்பம் அஸ்தி எல்லாமே வேறு. எல்லாமே ம். ஆரம்பத்துல இருந்து இருக்குது. அந்த மாவா இருக்கட்டும், இல்லன்னா வேரா இருக்கட்டும், எல்லாமே வேற இல்ல. ம், ம். அவங்களோடது. அதனால நீ வந்து பெருமை பாராட்டக்கூடாது. அவங்கள அவங்கள காட்டிலும் நான் பெரிய ஆளு சொல்லி மேன்மை ஆஹா. பாராட்டுறதா தேவன் சூஸ் பண்ண ஆட்கள் பாத்தீங்கன்னா அவங்க தான் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஓகே. அப்படி ஆமா. சொல்லிட்டு அப்படியே படிங்க. நீ ஆ நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. ம், நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ ம், விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ம், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ம், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு ம், தயவு கிடைக்கும். ம், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ம், அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ம், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ம், சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் ம். சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆ, மே சரிங்களா? ஆமா, ஓகே. ஆமா. சோ அப்ப என்ன செய்றாங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இருந்தே. ஓகே. ஆமா, கிறிஸ்தவர்கள் நான் உள்ள வந்துட்டோம். இவங்க வெளில போயிட்டாங்க. இவங்கள ஆமா, தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இது பண்ணிட்டாரு சொல்லி சொல்றாங்க. பவு ஆமா, பவுலுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஓகேவா? என்ன ஆமா. ஆகுதுன்னா, இப்போ எல்லா காரியமும் எனக்கு தான் குடுத்தாங்க. ஓகேவா? ம். ஆ, சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்றேன்னா, ட்ரெயின் பண்ணப்பட்டுருக்கேன். குழந்தையில ஆமா, இருந்து. ஓகே. ஆமா. என் ஆ, தாத்தா, என் தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தா எல்லாமே ட்ரெயின் பண்ணப்பட்டுருக்காங்க. ஆமா. திடீர்னு நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நீ செல்லுபடி ஆக மாட்ட. சொன்னா என்ன அது? நாங்க தான். ஆ, ஆமா, ஓகே. என்னைய காட் இது பண்ணிட்டாரு. சொல்லி சொன்னா ம். என்னது? சொல்லி அவருக்கு வந்து இதாவுது. ஓகே. ஆனா ஆமா, ஒத்துக்கிறாரு பவுலு. ம். என்னதுன்னா, ஆமா. விசுவாசத்தினால அவங்க விசுவாசம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? முறித்து போடப்பட்டாங்க. ஆமா. ம். ஆனா நீங்க சேர்க்கப்பட்டீங்க. ஆனா நீங்க என்ன மேன்மை பாராட்டுறீங்க? ம். நான் தேவன் உங்கள நீக்கிட்டாரு தான் போயிடுச்சு சொல்லிட்டு. அது ஆமா. நீங்களும் வந்து அவிசுவாசத்துல போயிட்டீங்கன்னா, உங்களையும் தேவன் நீக்கிடுவாரு. அதே நேரத்துல அவங்க விசுவாசத்துல வந்தாங்கன்னா, அவங்கள அவங்களையும் சேர்த்து சேர்த்துக்குவாரு. ஆமா. சொல்றதுன்னா வல்லவரா இருக்காரு. ஓகே. ம். அப்போ அங்க தேவனுடைய கிருபைய தான் நீங்க பார்க்கணும் தவிர, உங்களுடைய ஆமா. காரியங்கள பார்க்காதீங்க. பெருசா பார்க்காதீங்க. சொல்லி அவங்க புரிய வைக்கிறார். ஓகேவா? கரெக்ட். சரி. ஆமா. அப்படியே நீங்க கீழ படிங்க. ஆ, 25. ஆ. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஓகே. ஆமா, ஆ சோ இப்ப என்னன்னா ஒரு டைம் வருதாம். எப்போ ஆமா. தேவனுடைய ராஜ்யத்துல 2ஆம் வருகையில, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ஓகே. புறஜாதிகளின் காலம் நிறைவேறுதுன்னா என்னதுன்னா, சபை வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? முடியுது. ஆமா, சபையில வந்து ஆமா. பாத்தீங்கன்னா, வெறும் புறஜாதி மக்கள் மட்டும் கிடையாது. யூதர்களும் இருக்காங்க. எப்படி வந்தாங்க? இருக்காங்க. விசுவாசத்தினால வந்தாங்க. ஓகேவா? விசுவாசனால். ஆமா. ஆரம்பத்துல 3000 பேரு. ஓகே. அந்த ஆமா, மாரிலாம் ஆமா. பெந்தெகோஸ்தே நல்லா வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாமே ஆ, யூதர்கள் தான். ஓகேவா? இதுதான். ஓகே, இயேசு ஓகே. கிறிஸ்துவ ஆமா. விசுவாசிக்கிறது மூலமா வந்தாங்க. ஆனா அதே நேரத்துல மெஜாரிட்டியான யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசிக்கல போயிட்டாங்க. ஓகேவா? ஆமா. ஆ, ஆனா அந்த யூதர்கள் எல்லாருமே என்னதுன்னு ஆபிரகாமின் புத்திரர்கள். ஆ, அவங்க எல்லாருமே ஆமா. வந்து அந்த சுயநினைவுக்கு வர்றது இல்லைன்னா வந்து அவங்க காப்பாற்றப்படுறது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலயா. ஓகே. ம். ஓகே, மீட் ஓகே. பண்ணிட்டு வருவாராம். சீயோன்ல இருந்து வருவாராம். அவர் அவபக்திய வந்து நீக்குவாராம். நீக்குவார். அவங்க பாவம் எல்லாத்தையும் அவங்களோட வந்து அவங்க பாவங்களை நீக்குவார். எண்ணாது இருப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம், ம், ம். எப்பன்னு சொல்லி நீக்கும்போது பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளின் காலம் நிறைவடையும் போது. ஓகே. நிறைவடையும் போது. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த டைம் முடியும் போது ஓகே முடிஞ்சிருச்சு. செலக்ஷன் ம். எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஓகே. ஓகே, ஸோ ஓகே. அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல யூதர்கள் வந்தாங்க. நெக்ஸ்ட் ஆ, யார்கிட்ட போச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறஜாதி மக்கள் கிட்ட. அதனால தான் ஆமா. வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதலாவது எருசலேம், யூதேயா, ம். சமாரியா, சமாரியா. உலகம். உலகமெங்கும். ம்.
அந்த பேட்டர்ன்ல நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஆமா. உலகத்துக்கு வந்து சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. இதை வந்து கம்ப்ளீட் அந்த சபை அஸ்திபார போதனையில் இருக்கிற மக்கள் வந்து முடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஓகே. இந்த ஐஸ்வர்யா லாசரஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து ஒட்டுமொத்தமா இது ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா ஓகே. ஆமா. யூதர்கள்கிட்ட இருந்து புரஜாதி மக்கள் கிட்ட வந்து அந்த வாய்ப்பு போறதை பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே. மற்றபடி வேற மோட்சம் நரகம் நரகம் அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த இதுன்னு சொல்லலாம் கிடையாது. என்னதுன்னா அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ ஆசீர்வாதம் பெற்றாய், அவனும் என்ன பண்ணப்பட்டான், வேதனை போய்த்தான். ஆமா. அடைஞ்சான். ஆனா இப்போ அவன் சந்தோஷமா இருக்கிறான், ஆனா நீ வேதனை அடைகிற. பாத்தீங்கன்னா 2000 வருஷமா இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்டே இல்லாம கிடையாது. ஆமா. தவிச்சு அவஸ்தைப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலயும் அடி வாங்கி இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க சொல்லி வரும். சுத்தி அடிக்கிறாங்க மொத்தமா. அதுவே நம்மளுக்கு என்ன புரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனோட ஃபேவர் யார் மேல வந்துருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. யூதர்கள் தான் பயங்கர இதா இருந்தாங்க. அவங்க தப்பு செய்ய மட்டும்தான் தேவன் என்ன பண்ணாருன்னா வேற ஒரு தேசத்தை எழுப்பி அடிப்பாங்க. அங்க பிடிச்சுடுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க, அப்புறம் கதறி ஆளும் போது திரும்ப சேர்த்துக்குவாரு. ஓகேவா? சோ தேவனுடைய கண்கள் யார் மேல இருந்ததுன்னா இஸ்ரேல் மக்கள் மேல இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காத மீது அந்த வாய்ப்பு வந்து என்னாச்சு புரஜாதி மக்கள் கிட்ட போச்சு சொல்லி. இதுதான் அந்த ஓமைக்கான அர்த்தம். இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? இல்லண்ணே, இப்பதான் புரிய வருது. அந்த ட்விஸ்ட் ஆனது ஆபிரகாமுடைய மடியல் அப்படிங்கிறது வந்து அப்படியே மாறுறது இப்பதான் தெரிய வருது. ஓகே, அதனால தான் என்னாச்சுன்னா கடைசி பாயிண்ட் கூட சொல்றேன். மரித்தோர்ல இருந்து எஞ்சா கூட அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல சாரி 27 அதுல வந்து 62 இருந்து படிங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்ப என்ன ஆகுது? அப்படியே அடுத்த அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்றது யாருக்கு தெரியுது? பிரதான ஆசாரியர்களுக்கு தெரியுது. ஆமா, டைரக்டா இருக்கு உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு. அப்ப இவர்தான் உயிர்த்தெழுந்தார்னா யார் இவரு? இவர்தான் மேசியான்னு தெரிஞ்சது. அப்ப அங்க ஐஸ்வர்யா லாசரஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்? மரித்தோர்ல இருந்து எஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அப்புறம் இவர்களே பிரதான ஆசிரியர்களே தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் படிக்கிறவங்களே நம்பல. எப்படி அப்ப கன்ஃபார்மா யாரு இவங்க? யூதர்கள் தான். ஆமா, சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இந்த ஐஸ்வர்யா லாசரஸ்ல சோ இந்த புறஜாதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து மேஜர்ல இருந்து வில்ற துணிக்கி போல இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த வாய்ப்பு வந்து என்ன ஆச்சுன்னா தேவனுடைய கண் பார்வை வந்து நம்ம மேல வந்துச்சு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அது வேணா நம்ம படிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு புரியும். எங்க படிக்கலாம்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து ஃபுல்லா அந்த சாப்டர் ஃபுல்லாவே படிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேவா? படிக்கலாம். எபேசியர் 2 தானே? 2:1 இருந்து
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் ம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நச்சவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் வந்து நம்ம அப்படி அந்நியரும் தேவன் அற்றவரும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பானவங்களா இருந்தோம். ஓகேவா? ஆனா தேவனுடைய 3வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய மகா பெரிய கிருபையினாலே 4வது வசனம் தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஓகே, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சரி, அப்படியே நம்ம 12ல இருந்து படிக்கலாம். 12 படிச்சிட்டோம், 13ல இருந்து படிக்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஓகே, ஆமா. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி புறஜாதிகள் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சூப்பராக வருங்க. ஓகே, ஒன்லி இது வந்து யூதர்களுக்கு இருந்த சான்ஸ், வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமா என்ன ஆச்சு? புறஜாதி மக்களாகிய நம்மளுக்கும் வந்துச்சு. ஓகே, இதுதான் இங்க சொல்றாங்க ஒட்டுமொத்தமா ஐஸ்வர்யன் லாசரஸ்ல. அப்போ ஒருத்தர் வந்து தப்பான புரிதலோட அந்த இருக்கிறதுனால அங்க சொல்ல வந்த மிகவும் மகத்தான வந்து அந்த சத்தியம் என்ன ஆகுது? மறைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே போயிட்டாமா. ஓகே, இதுக்கு மாற்றா வந்து ஐஸ்வர்யன் லாசரஸ் சொல்ல முடியுமா? இல்ல. ஓகே, அதுல என்ன மேட்ச் ஆகுது சொல்லி சொல்றாங்க. அதுல இருக்கிற ஒரே ஒரு மேட்ச் என்னதுன்னா, அவன் 2 பேரும் இறக்குறாங்க. அவன் ஒருத்தன் வந்து இது ஆபிரகாம் மண்டிக்கு போறான், இன்னொருத்தன் வந்து பாதாளத்துக்கு போறான். வந்து என்ன நான் வேதனை அடைகிறேன்னே சொல்லி சொல்றான். அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க?
சொல்றாங்க. ஆஹ் இங்க ஆமா, வேதனை சொல்றது என்னது? தேவனை விட்டு விலகுற நிலைமையை சொல்றாங்க இங்க. சொல்றாங்க. correct. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பல் அழுகியும் பற்கடிப்பும் சொல்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகே, okay. பார்த்துட்டு நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். படிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10-12. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே வந்து இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அழுகையும் பற்கடிப்பும் யாருக்கு போகுது? ராஜ்யத்தின் புத்திரருக்கு. புத்திரருக்கு. ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? இஸ்ரவேலர்கள். அவங்கதான் வர வேண்டியது. ஆமா, அந்த கான்டெக்ட்ல மேல இருந்து படிச்சுட்டு வரும்போது ஒரு செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி, அவன் யாரு? ரோமன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளேயும் இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லையே. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து என்ன பண்றாங்களாம்? ஆபிரகாமுடைய பந்தியில வராங்களாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன பண்றாங்களாம்? பந்தி இருப்பார்கள். ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ என்ன பண்றாங்களாம்? புறம்பான இருளே. அங்க என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும். அழுகையும் பற்கடிப்பும். அதுதான் அங்க சொல்றாங்க, வேதனை தரும் இடம். வேதனை தரும் இடம் சொல்லிட்டு, புரியுதா? ஓகே ஓகே ஓகே. சோ இதான் இங்க இருக்கு உண்மை. சரி சரி சரி. இந்த வார்த்தை வந்து வேற எங்கெல்லாம் வீப்பிங் அண்ட் கார்னிஷிங், அந்த நாஷிங் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஐஸ்வர்யா லாசஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கான விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். மற்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு சொல்லி பார்த்துட்டு அதோட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். மொத்தம் இந்த மாதிரி அழுகையும் பற்கடிப்பும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு தடவை நம்ம வந்து இங்க பார்த்துட்டோம், மத்திய 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. ஓகே, ராஜ்யத்தின் புத்திரரை வந்து என்ன பண்றாங்க? அந்த அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுறாங்க. சொல்லும்போது என்னதுன்னா, அவங்க வந்து தேவனை அற்ற ஒரு நிலைமைக்கு போறாங்க சொல்லி போடுறாங்க. அந்த ஃபேவர், அந்த தேவனுடைய கிருபை வந்து என்னாச்சு? அவங்களை விட்டு விலகி புறஜாதி இருக்காங்க. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்டாங்க, ஏத்துக்கொள்ளல சொல்ற அந்த அதுதான் நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். சரி, இப்ப மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 13:42. ஓகே, சோ எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, இங்க ஒரு ஓமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. படிக்கலாம். 36 பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றி ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் ஒரு நிமிஷம், என்னன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து விளக்கத்தை கேக்குறாங்க. ஆமா, விளக்கத்தை கேக்குறாங்க. விளக்கத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் ஃபைனல். ஆண்டவர் சொன்னாருன்னா அதான் ஃபைனல். ஆமா, ஃபைனல். ஓகே, அப்ப விளக்கத்துக்கு முன்னாடி வந்து அது ஓமை என்னன்னு சொல்லி பார்த்துறலாம் ஒரு வருஷம். ஆமா, என்னதுன்னா 24ல இருக்கு. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்திரு அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி
அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஓகே, ஆமா. அப்போ இது ஓமை. ஓமை. ஆமா இதுக்கான விளக்கத்தை தான் நம்ம கீழே பார்க்குறோம். இப்போ ஆமா நீங்க 37 இது படிங்க. அது படிக்கும்போது என்ன சொல்றாரு? அந்த நிலம் வந்து என்னது? உலகம். உலகம். ஆமா. விதைக்கிறவர் மனுஷகுமாரன். ஆமா. விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நல்ல விதை வந்து என்னது? ராஜ்யத்தின் புத்திரர். ஓகே. கெட்ட விதை வந்து யாரு? பொல்லாங்கனுடைய கலைகள். கலைகள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொல்லாங்கான புத்திரர்கள் சொல்லி புத்திரர். ஆமா. அப்போ ரெண்டுமே சேர்ந்து வளருது. ஆமா. ஓகே. அப்ப என்னதுன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஓகே. ஆமா. தெரியாதவங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றாங்க. ஓகேவா? யார் விதைச்சது? சாத்தான், சத்ரு. ஆமா, சத்ரு, பிசாசு. ஓகே. அப்ப என்ன ஆகுதா? 39வது வசனத்துல அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. உலகத்தின் முடிவுனா என்னது? முடிவு. இந்த உலகத்தோட முடிவு. முடிவு. ஆமா. ஓகே. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன போட்டிருக்கு? மத்தேயு 24ல அவர் எக்கால சத்தம் வரும். அவர் தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு மணி தொடங்கி மறுமணி வரைக்கும் சேர்த்துக் கொள்வார். ஆமா. எப்படி சேர்த்துக் கொள்வாராம்? தூதர்களை அனுப்புவார். தூதர்கள் அனுப்பும். ஓகே. அது என்ன படிங்க? மத்தேயு 24ல இத வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. 24 30 நினைக்கிறேன். 31. அப்பொழுது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமா. அவங்கள சேர்த்துறாங்க. மிச்ச பேர்லாம் என்ன பண்றாங்க? அக்கினி வந்து அந்த உலகத்தை வந்து அழிச்சிருது. ஆமா. ஓகேவா? அப்ப அப்படியே மத்தேயு 13 வந்துருங்க. வந்தீங்கன்னா தேவதூதர்கள். ஓகேவா? ஆமா ஆமா. இருக்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்படியே 40 படிங்க. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமா. பாத்தீங்களா? பேதுரு கூட சொல்லியிருக்காருல, இந்த உலகம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் போயிட்ட பிறகு என்ன எடுத்து இந்த உலகம் அக்கினியால. எதுக்காக இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு? யாருக்காக ஓடிட்டு இருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய நகரத்துல வந்து ஆட்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இந்த அறிவு பெருக்கமா இருந்தாலும் சரி, பயங்கரமான பெரிய பணக்கார அம்பானியா இருந்தாலும் சரி, அதானே யார் வேணா இருக்கட்டும். ஆனா இந்த உலகம் காக்கப்பட்டிருக்கிறது யாருக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். டைம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்படியே படிங்க. 41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஓகே. அப்ப என்னது? ஃபைனல் அழிவு. அழிவு. ஆமா. ஓகே. இந்த உலகத்தோட முடிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்புனா வந்து வேதனை, பயங்கரமான வேதனை இருக்கும். ஓகே. நம்ம உலகம் முடியுது இல்ல? ஆமா. முடிகிற டைம்ல பயங்கரமா அழிவு இருக்கு. அழிவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே விஷயத்த நம்ம என்ன பாக்குறோம்னா அந்த வலை சொல்ற உண்மையில நம்ம பாக்குறோம். ஓகேவா? அதையும் அங்கேயே வந்து சொல்லிடுறாரு இயேசு கிறிஸ்து 47ஆம் வசனத்துல. ஆமா. நன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஓகேவா? அப்படிதான் உலகத்தோட முடிவுல வந்து ஃபுல்லா காலியா வந்து பேசுறாங்க. ஓகே ஓகே. இப்போ ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயம் முன்னாடி. சரி. ஆமா ஆமா. சரி, இப்போ நம்ம வந்து அந்த சுற்றுச்சூழலை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு காரியங்களை பார்க்கறோம். ஓகேவா? நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பார்த்ததுன்னா அது யூதர்களுக்கு 2000 வருஷம் முன்னாடில இருந்து ஆரம்பிச்சது. ஓகே. அழுகை பற்கடிப்பு. ஓகேவா? தேவனை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு தேவனுடைய சலுகை இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பு எதுவுமே இல்லாதபடிக்கு எல்லா தேசத்தாலும் என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, சாவடிக்கப்பட்டாங்க. ஹிட்லரால எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து செத்தாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இடமே இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அது அழுகை பற்கடிப்பு சொல்றாங்க சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி உலகத்தின் முடிவை வந்து அழுகை பற்கடிப்பு சொல்லி சொல்றாங்க சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து மத்தேயு 22 படிக்கலாம். 22:13. அப்பொழுது
ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, அது என்ன 12:13. ஓகே. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்ப என்ன அர்த்தம்? அந்தபடியே அந்தபடியே அவங்க தூக்கி போட்டாங்க சொல்லுவோம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சிலர். ஸோ அப்ப என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கல்யாண விருந்து நம்ம படிச்சோம். என்னதுன்னா, இன்விடேஷன் கொடுத்தவங்க வரல, ஆனா ரோட்ல இருக்கவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ஆமா. ஓகேவா? அப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா, இல்ல நான் உன்னை அழைக்கவே இல்லையே. ஓகே, ரோட்ல இருக்கவங்க எல்லாரும் அழைச்சாரு. ஆமா, எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தாங்க. அப்ப அதுல வந்து ஒருத்தரை பார்த்து கேக்குறாரு. 11ஆம் வசனம் படிங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு. பாத்தீங்கன்னா, ராஜா வீட்டுக்கு கல்யாணம் சொன்னவன்னா அவன் என்ன பண்ணிருக்கணும்? நல்ல ரெடியாகி வந்திருக்கணும். ஓகேவா? அவன் வந்து சாப்பாடு கிடையாது சொல்லிட்டு என்ன பண்ணானா வந்துட்டான். அப்படியே வந்துட்டான். அதுக்கு என்ன புரிதல் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து 5000 பேருக்கு 4000 பேருக்கு போஷிச்சாங்க. ஆமா. அவன் மக்கள் வந்து எதை தேடினாங்க? ஆகாரத்தை தேடினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இது இல்ல, நீங்க இதுல 40 என்ன தேடினீங்க. ஆனா நான் சொல்ற வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்களா சொல்லி கேக்குறேன். நீ ஏதோ அடையாளம் காமி, நான் இப்ப விசுவாசிக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. அப்போ மக்களுடைய நோக்கம் என்னதுன்னா, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஓகேவா? அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் அழைக்கவே இல்லையா. ஓகே. அப்ப என்னதுன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகல, எதுவே பண்ணல. சோ என்னதுன்னா இன்விடேஷன் நிறைய பேருக்கு போகுது, ரோட்ல இருக்கவங்க எல்லாம் போகுது. ஆமா. யாரெல்லாம் வந்து அந்த இப்ப தேவன் சத்தியத்தை சொல்றாரோ, அந்த அஸ்திபர போதனை சொல்றாங்களோ, அவங்க வந்து என்ன பண்றாங்களாம், அந்த வஸ்திரம் போட்டவங்க. ஓகே. மிச்ச பேர்லாம் என்ன வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து வழியருகே விழுந்த விதையா இருக்கட்டும், இல்ல கற்பனை விழுந்த விதையா இருக்கட்டும் வேணா கேட்பாங்க. ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், வந்து எடுத்துட்டு போயிடுவோம். புறமான இருளை தள்ளப்படுவாங்க சொல்லி போகும்போது, புறமான இருள் என்னது, திருப்பியும் அசத்தியத்துல போயிடுவாங்க. ஓகே. அப்ப அசத்தியத்துல என்ன இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும். அந்த வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கும், உலக வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கும். ஓகே. சோ இதுதான் இங்க சொல்றாங்க சொல்லி. சரி, அடுத்தபடியா இன்னும் 2 வருஷம் இருக்கு, பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு 24 51 படிக்கணுமாண்ணே? 51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். ஓகே, அப்போ இந்த அஸ்திபாரத்தை கத்துக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே. மெச்சூர் ஆகணும். அவங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த ஆட்கள் வந்து என்ன பண்ணணும்னா சத்தியத்தை சொல்லணும், அதே நேரத்துல சபையை வந்து பலப்படுத்தணும். ஓகேவா? ஆமா. அத எஜமான் வரும்போது அப்படி பார்க்கலன்னா அவன் என்ன பண்றான், கொடுத்த வேலைய ஒன்றும் செய்யல, அப்படியே வச்சுட்டு. அப்போ என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அவனை நிரந்தரமா என்ன பண்றாரு, வேலையை விட்டு தூக்கிறாரு. ஏன் தூக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, 50ஆம் வசனம் படிங்க. அவன் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அதுக்கு முன்னாடி 48 படிங்க. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். என்னன்னா நாள் செல்லும் சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல் கட்டிடம் அதை வந்து என்ன பண்ணல, படிக்கல, தயாராகல. புத்தி இல்லாத அந்த கன்னியை போல என்ன பண்றாங்க, அவங்க ஜாலியா உலகத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றாட உலகத்தை ஸ்பெண்ட் பண்றாங்களோ இல்ல அன்றாட வாழ்க்கைக்காக தேடிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய எண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வரதுக்கு நம்ம ரெடி ஆகணும், அதுக்கு நம்ம எல்லாருமே நம்ம சபை மக்களை எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்ற அந்த நோக்கமே இல்ல. ஓகே. ஏன்னா நல்ல 45ஆம் வசனம் படிங்க.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். பாத்தீங்களா? ஆமா. இப்போ எஜமான் வருவாரு, எப்போ வருவாரு சொல்லி தெரியாது. தெரியாது. ஆமா. ஆனா இவன் என்ன பண்றான், அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான் கடைசி வரைக்கும். அவன் உயிரோன்ற வரைக்கும் உண்மையா இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஓகேவா? ஆமா. அதை விட்டுட்டு வந்து அந்த எப்போ வருவாரு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இப்ப வருவாரா அப்ப மட்டும் செஞ்சா போதும் சொல்லி சொல்றவன் வந்து பொய்யான ஊழியக்காரன் சொல்லி போடுவான். ஓகேவா? அதே நேரத்துல இங்க நம்ம இன்னொன்னு விஷயம் பாத்துக்கிறோம்னா, என் எஜமான் வர்றதுக்கு நேரமாவும் நாள் செல்லும். ஆமா. நாள் செல்லும் சொல்லிட்டு என்ன பண்றான் இவன், தன்னுடன் வேலைக்காரரோட அவருடைய வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அவன் என்ன பண்றான்னா அதை பத்தி படிக்கவே இல்லை, தேவனுடைய அந்த காரியங்களை வந்து மறந்துட்டு உலகத்தோட வந்து என்ன பண்றான், இன்வால்வ் ஆகுது. அவனுடைய கிரியைகள் வந்து என்ன இருக்கு, தப்பா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தம் எஜமான் வந்து அதை பார்க்கும்போது அவனை வந்து அவனை தண்டித்து மாய்க்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். இது எதை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் மரணம், அழிவு, அழிவு. ஓகே ஓகே. இவன் துன்மார்க்கனான ஒரு ஊழியக்காரன். ஆமா. ஓகே. அந்த உண்மைக்கு இல்லாத இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சரி. இதே மாதிரி இன்னும் வசனம் படிக்கலாம். மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஓகேவா? யாரு இது அந்த தாளந்து கொடுத்து 10 5 பொன் காசு, 3 பொன் காசு, 1 பொன் காசு கொடுக்குறவங்க ஒருத்தன் வந்து மண்ணில் பதிக்கிறான். ஓகே, அவனை என்ன பண்ணாங்க, தூக்கி புறம்பான இருளிலே போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் சொல்லும்போது வேஸ்ட். வேஸ்ட் எங்க போடுவாங்க, குப்பையில தான் போடுவாங்க. அதுதான் இரண்டாம் மரணம். நேத்து பார்த்தேன். சோ அதான் இங்க சொல்ல வருது. அப்ப என்னதுன்னா, இந்த அழுகையும் பற்கடிப்பும் சொல்றது வந்து அந்த சுற்றுச்சூழ்நிலை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதே மாதிரி லூக்கால கடைசியா ஒரு வசனம் இருக்கு, அது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அந்த ராஜ்யத்தின் பத்தியோட புறமனைகளை தள்ளப்படுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஓவராலா நம்ம நரகம் சொல்ற டாபிக். இப்போ நரகம் டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நரகம் சொல்ற அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல இல்லவே இல்லை. ஹேடஸ், கெஹனா, டார்டரு சொல்ற வார்த்தை இல்ல அபேஸ் சொல்ற வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அது நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். இவரைய மொழி, கிரேக்க மொழியில போய் பார்க்கும்போது அது கல்லறை குறிப்பிட்டிருக்கு. ஷியோல், ஹேடஸ் சொல்றது. கெஹனா சொல்றது வந்து பள்ளத்தாக்கு, எருசலேம் பக்கத்துல இருக்க பள்ளத்தாக்கு, அங்க பள்ளத்தாக்கு பலிகள் பிள்ளைகளை பலி செலுத்தினா தேவன் அதனால என்ன சொன்னார்னா சங்கார பள்ளத்தாக்கு சொல்லிட்டு அதை வந்து வேஸ்ட் லேண்டா வந்து அப்பயே சொல்லிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தம் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் வந்து தேவனை மறக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கெஹனா சொல்ற அதை இதில் தள்ளப்படுவாங்க சொல்றது. அது எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளமா எதை சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் மரணத்தை. அதனால்தான் அக்னி கடலுக்கு அது அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி பார்த்தோம்னா, ஐசியா 66ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அது புதுசாகாது, அக்னி அவியாது சொல்லிட்டு அந்த கெஹனா சொல்ற பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். அது எதை குறிக்க சொல்லுது, தேவன் ராஜ்யத்துல வந்து கடைசியில வந்து மக்கள் அறியிறாங்க. ஓகேவா? நிரந்தரமா தேவனை தேடாத மக்கள் எல்லாருமே துன்மார்க்கர்கள். சோ அவங்க நிரந்தரமான அழிவை வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகே, இரண்டாம் மரணம். அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யன் லாசரஸ் சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாரும் மோட்ச நரகம் அந்த கான்செப்ட் அது சொல்லுவாங்க. ஆனா தப்பு அது. அது இஸ்ரவேலருக்கும் பிரஜாதி மக்களுக்கும் அந்த நடந்த நிகழ்வு வந்து சொல்றாங்க. ஏத்துக்கிட்டவங்க ஆசீர்வாதப்படுறாங்க, ஏத்துக்காதவங்க அவங்க புறமான இருளில் தள்ளப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். அழுகை பற்கடிப்பும் இருக்கிற அந்த வேதனையான இடத்துக்கு போறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதான் என்னன்னா, 2000 வருஷமா தேவன் அங்க இல்லாத நிலைமையே அவங்க தேவனை விட்டு விலகுறதுனால எப்படி புரஜன மக்கள் முன்னாடி இருந்தாங்களோ அது மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. புரஜன மக்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அதே நேரத்தில் அழுகை பற்கடிப்பும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த கடைசியா ஒரு விஷயம் படிக்கலாம்.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் டீப்பான ஒரு இது என்னன்னா, இங்க ஆகார் சாரா சொல்லுவாங்க. ஆமா. ஆகார வந்து யாரை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா லிட்டரல் இஸ்ரேல குறிக்குதான். ஓகே. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை சொல்லுது குறிக்குது சொல்லி. சோ டூ கவர்னன்ட் வேணா படிக்க 24ல இருந்து. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அநேக பிள்ளைகள் ஒன்று என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பாத்தீங்களா? மாம்சத்தில் பத்தி பிறந்தவங்க சொல்லி பாத்தீங்கன்னா யாரு? இஸ்ரேல் மக்கள். ஆனா ஆவியின்படி பிறந்தவங்க யாரு? விசுவாசிக்கிறவங்க புரஜாதி மக்கள். துன்பப்படுத்துவாங்களே, அது இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் டைம்ல சொல்றாரு சொல்லி பார்க்கலாம். சோ என்னன்னா இங்க டிஃபரன்ஸ் இன்னும் டீப்பா படிக்கலாம். இங்க என்னதுன்னா அந்த மாறிடுச்சு. நம்ம வந்து என்ன ஆயிட்டோமா, ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டோம். ஓகே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னாச்சு? விசுவாசத்தின் மூலமா நம்மளுக்கு வந்துருச்சு. சொல்றதா இங்க நம்ம பார்க்கறோம். ஓகே. சோ இதான் அந்த ஓவராலா சொல்ல வர்றது. சோ ஏதா டவுட் இருக்கா இதுல நரகம் சப் டாபிக்ல? இல்லண்ணே, நான் திரும்ப மறுபடியும் படிச்சு பார்க்குறேன். நான் பார்த்து சொல்றேன். ஆமா. சரிப்பா. ஸோ நாளைக்கு வந்து வேதாகமத்தின் கடவுள் யார் சொல்றத பார்க்க போறோம். அது ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகேண்ணா. ஓகேப்பா. சரி, அப்ப நான் ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியுது. இல்லண்ணே, கொஞ்சம் ஒர்க்கு தான், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா. கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க்கு எல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு பண்ணுறது தான், வேற ஒன்றும். சரி. ஓகே. கீழே இங்கே 2 போர்ஷன் மாதிரி இருக்கு. எங்கள் வீடு சின்ன வீடு தான். மாடியில் ஒரு போர்ஷன் இருக்காங்க, 2வது மாடியில் ஒரு ரூம். அந்த ரூம்ல நான் இருக்கிறேன். அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் மாடியில் உள்ளதை வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க இன்னைக்கு வர்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. நேற்றுல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம், சடனாக சொல்லிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் டயர்டு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி. ஓகே. ஆமாம், ஒய்ஃபும் ஊருக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு மதுரைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு காலேஜ் போயிருக்காங்க. திரும்ப வருவாங்க. இன்னைக்கு நைட்டு வருவாங்க, ஒரு லேட் நைட் வருவாங்க, இல்லை நாளைக்கு வருவாங்களான்னு தெரியல. அதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஆமாண்ணே, வேற மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே. ஓகே, பரவாயில்ல. நாளைக்கு பார்க்கலாம். சரி. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாள் வேத பாடங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை வேதத்தில் உள்ள ஊமைகளும் அதுக்கான அர்த்தங்களையும் நீங்கள் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு சிலவரோட இன்டர்பிரேஷன் தவறான புரிந்து கொள்வதனால, அதை உள்ள புகுத்துறதுனால அதுதான் உண்மைன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு கொண்ட நாட்கள் உண்டு. அதெல்லாம் தவறு தான், மன்னிங்க. இன்னும் யாரெல்லாம் இதே போல் தவறாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல ஆண்டவரே. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னபடி சில பேர் நரகத்தை பற்றி அந்த பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்பியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இல்லை, எதுக்காக நீ சொல்லப்பட்டிருக்கீங்கிறத உண்மையை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு அந்த இதில் கூட புரஜாதியாராகிய நம்மளுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க. அதற்கு விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. அதை போல் அதற்கேற்ற ஒத்து வசனங்களை ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாங்கள் பார்க்கும்போது அதை சூழ்நிலைக்கு ஏற்றப்பல சரியான அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சத்தியத்தில் வளர நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையுமே நாங்கள் மற்றவங்களுடைய வார்த்தையிலேருந்து இல்லாமல் வேதத்திலிருந்தே தேடி சரியான அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு அதன்படி சத்தியத்தில் வளர உதவி செய்யுங்க. அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். வர இருக்க நாட்களுக்கான பாடங்களுக்காக ப்ரிப்பேர் ஆகி சொல்வதற்கு நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அதை நல்ல நிலத்தில் விழுந்ததை போல கேட்டு அதை நிதானித்து அறிந்து புரிஞ்சு கொண்டு அதன்படி நடக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே.
தேங்க்யூ. தேங்க்யூ. நான் பார்க்குறேன். ஆனால் லிங்க் இருந்தால் போட்டு விட்ருங்கண்ணே, நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். இது வீடியோஸ் லிங்க்ல லிங்க் ஆமாம். சரிப்பா. அதே இடத்துல டெஸ்ட் வேற நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். 2, 3 சரிங்கண்ணே சரி. ஓகேண்ணே ஓகே. சரிங்கண்ணே சரிண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே தேங்க்யூ. ஓகே.